நம்ம வீட்டில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் பாருங்கள். நம்ம கொடுக்க வேண்டியவங்களுக்கு நம்ம பார்த்திங்கன்னா கார பணியாரம், கேரட்டு, வெங்காயம், கடலப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இட்லி மாவு, கொஞ்சம் ரவை, அதுக்கப்புறம் கொஞ்சம் கோதுமை மாவு எல்லாமே 3 கலக்கி வெங்காயம், கடலப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, அதுக்கப்புறம் கேரட்டு, பச்சை மிளகாய் எல்லாம் கருவேப்பிலெல்லாம் போட்டு நல்லா வதக்கி மாவில் கலந்து இட்லி மாவில் கலந்து ஊற்றி பணியாரம் சுட்டாச்சு. சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லாயிருக்கும் இந்த பணியாரம். இதுக்கு நீங்கள் சட்னி கூட தேவையில்லை பார்த்துக்கோங்க. அப்படியே நம்ம ஈவினிங் டீ ஸ்நாக்ஸுக்கு சரி சாப்பிட்லாம். இப்போ டீ கொதிக்குது. இந்த மாதிரி கொதிக்க போகுது. இப்போ நான் டீ ஒரு 22 பேருக்கு போட்டிருக்கேன். அப்புறம் மத்தியானம் பார்த்திங்கன்னா நான் 27 பேருக்கு சிக்கன் குழம்பு சாப்பாடு செஞ்சாச்சு. இப்போ டீ கொதிச்சோடனே காட்டுறேன். இன்றைக்கி நம்ம ஒரு 27 பேருக்கு நம்ம வந்து சிக்கன் குழம்பு செஞ்சுருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குது. இந்த பக்கம் ஒயிட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்கம் சூடான தக்காளி மிளகு ரசம் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்கும். இந்த ரசம் வீடியோ நான் போடுறேன் பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.